ஹே கைஸ், வெல்கம் பேக். ஷாமிலேருந்து ரீசெண்டாக இந்தியாவில் அவங்களோட NOTE11 லைனப்பில் NOTE11T அப்படின்ற ஒரு ஃபஸ்ட்டு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. முந்தானே தான் அமேசானில் ஃபஸ்ட் சேல் போட்டிருந்தாங்க. அந்த சேலில் தான் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். இனி நம்ம வீடியோவில் இந்த ஸ்மார்ட் ஃபோனோட அன்பாக்சிங் அண்ட் ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் தான் பார்க்க போகிறோம். அண்ட் நீங்கள் நம்ம சேனலுக்கு தான் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்கன்னா வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நம்மகிட்ட Redmi NOTE11T 5G ஸ்மார்ட் ஃபோனோட ரீட்டைல் பாக்ஸ் இருக்குது. பாக்ஸோட ஃப்ரண்ட் சைடில் வந்து அந்த ஸ்மார்ட் ஃபோனோட டிசைன் வந்து பிரிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் எப்பவும் போல் இந்தியாஸ் நம்பர் 1 ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட், இதுக்கு வந்து எந்த ஒரு குறைச்சலுமே கிடையாது. மற்றபடி வந்து 5G ரெடி அப்படின்றாங்க. பட் நம்ம ஊரில் வந்து 5G இன்னும் ரெடி இல்லை. அதுக்கப்புறமா வந்து 6 nm ப்ராசஸர் இருக்கிறதா சொல்கிறாங்க. 8GB ரேம் ப்ளஸ் 3GB வந்து விர்ச்சுவல் ரேமும் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்குது. லெஃப்ட் சைடில் ரெட்மியோட பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் அவங்க பண்ணக்கூடிய அச்சீவ்மெண்ட் இது எல்லாத்தையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மற்றபடி அப்படியே நம்ம பேக் சைடு வந்தோன்னா எப்பவும் பார்க்குற மாதிரி அதே மாதிரி வந்து ஸ்பெக்ஸ் எல்லாத்தையுமே வந்து அள்ளி கொடுத்து வச்சிருக்காங்க. ஸோ டிமென்சிட்டி 810 ப்ராசஸரில் தான் வந்து பவர் பண்ணியிருக்காங்க. ஸோ விர்ச்சுவல் ரேம் வந்து 3GB வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. மொத்தமாக ஒரு 2 கேமரா தான் இருக்குது. பட் இங்கே ஒரு 4 கேமரா இருக்கிற மாதிரி ஜிம்னாஸ்டிக் வேலை காட்டியிருப்பாங்க. மற்றபடி ஃப்ரண்ட்டில் வந்து 16 MP கேமரா, 33 வாட் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கிறதா சொல்கிறாங்க. UFS 2.2 சப்போர்ட் இருக்குது. ஹாப்டிக்ஸ்க்கு எக்ஸ் ஆக்சிஸ் லீனியர் மோட்டார் யூஸ் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. டூவல் ஸ்பீக்கர் சப்போர்ட்டும் இருக்குது. 5000 mAh பேட்டரி இருக்குது. கொரில்லா கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. கொரில்லா கிளாஸ் 3 யூஸ் பண்ணியிருக்காங்க. IP53 ரேட்டிங் இருக்கதா சொல்கிறாங்க. மைனஸ் ஃப்ளாஷஸ் மட்டும் விஸ்டாண்ட் ஆகும். மற்றபடி வந்து டூவல் 5G சிம் கார்டு போட்டுக்கலான்றாங்க. பட் நம்ம ஊரில் வரத்துக்குள்ளே இந்த ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் மாற்றிடுவீங்க. IR சென்சார் இருக்கிறதுனால டிவியை வந்து நம்ம ரிமோட்டாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நம்மகிட்ட இருக்கிறது மேட் பிளாக் கலர் 8GB + 128GB மாடல். அமேசானில் 6GB வந்து கண்ணிலே காட்டில் ஸ்டாக்கு. கண் சிமிட்டுற நேரத்தில் வந்து 6GB வந்து காலி ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ணலாம். எப்பவும் பார்க்குற மாதிரி உள்ளே ஒரு குட்டி டப்பா கொடுத்துருக்காங்க. இந்த டப்பாக்குள்ளே என்ன எதாவது ஸ்பெஷல் ஐட்டம் இருக்கான்னு பார்க்கலாம். சிமேஜ் டூல் கொடுத்துருக்காங்க. மற்றபடி அந்த யூசர் கைடு உங்களுக்கு தேவைப்படுதுன்னா இதை படித்து பாருங்கள். ஒரு டிபியூ கேஸ் இருக்குது. அந்த டிரான்ஸ்பரண்ட் கேஸ் தான் இது. ஒரு டீசெண்டான குவாலிட்டி தான் இது. உள்ளே வந்து ஃபோன் இருக்குது. இந்த ஃபோனை இப்போதைக்கு ஓரமாக வச்சிடலாம். மற்றபடி வந்து சார்ஜிங் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் பெரிய சைஸில் தான் இருக்குது. சார்ஜரோட அவுட்புட் வந்து 11 volt 3 amp ஒரு 33 watt அவுட்புட் கொடுக்கக்கூடிய சார்ஜர் தான் இது. குயிக் சார்ஜ் 3+ சர்டிஃபைட் சார்ஜரும் இது. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் வந்து குயிக் சார்ஜ் சப்போர்ட் இருந்ததுன்னா இந்த சார்ஜரையும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். அண்ட் ஃபைனலாக வந்து சார்ஜிங் கேபிள் இருக்குது. 1 மீட்டர் லென்த் இருக்கும். கேபிள் குவாலிட்டி எப்பவும் போல் சூப்பராக இருக்குது. உள்ளே வந்து ஒரு ரெட் கலர் ஆக்சென்ட் கொடுத்துருக்காங்க. நம்மகிட்ட இருக்கிறது வந்து பிளாக் கலர் வேரியன்ட், மேட் பிளாக் கலர். இந்த ஸ்டிக்கர் வந்து ரிமூவ் பண்ணி நீங்கள் பாக்ஸ்லேயே ஒட்டி வச்சுருங்க. அதுக்கு முன்னாடி வந்து சார் வேல்யூ நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். ஹெச்ஆர் வந்து 0.838 watt/kg இருக்குது. பாடி வந்து 0.688 watt/kg. ஸோ ஹெட் அண்ட் பாடி சார் வேல்யூ ரெண்டுமே வந்து 1 wattக்கும் கம்மியாக இருக்குது. பாடி சார் வேல்யூ வந்து டிஸ்டன்ஸ் 15 mm மெஷர் பண்ணியிருக்காங்க. ஃபோன் வந்து செம அட்ராக்டிவாக இருக்குது. பட் பேக் வந்து கம்ப்ளீட்டாக பிளாஸ்டிக்கில் தான் மேக் பண்ணியிருக்காங்க. லைட்டாக தட்டும்போது வந்து ஒரு ஹாலோ சவுண்ட் கேட்குது. இதுக்கு முன்னாடி டெஸ்ட் பண்ண மீ ஃபோன்ஸில் அந்த மாதிரி இல்லை. நம்ம ப்ரெஸ் பண்ணாலே வந்து லைட்டாக அமுங்குது. பில்டு வந்து ஓரளவுக்கு ஆவரேஜாக தான் இருக்குது. ஸோ பில்டு இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம் இவங்க. பாட்டம்லேயும் வந்து நம்ம லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலே வந்து அமுங்க ஸ்டார்ட் ஆகுது இந்த இடத்துலலாம். கேமராவுக்கு வந்து ஒரு பம்ப் இருக்குது. ஸோ பாக்ஸில் கொடுத்த கேஸ் வந்து மறக்காமல் யூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய பம்ப்லாமே வந்து ஒரு அன்வான்டான விஷயம் தான் இது. Redmi Note 5 Proவில் வந்து நம்ம பார்த்துருக்கோம். கேமரா கிளாஸ் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக உடஞ்சிட்ருக்கு. இது எந்த அளவுக்கு வரும் அப்படின்னு ஒரு லாங் டேர்மில் நம்ம யூஸ் பண்ணும்போது தான் தெரியும். பட் 2 கேமரா தான் இருக்குது. பட் பில்டப்லாமே வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ அதுக்கு நம்ம பொறுமையாக வரலாம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஃபிசிக்கல் ஓவர்வியூ பார்த்துட்டு வந்துடலாம். ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு ஸ்க்ராட்ச் கார்டு வந்து அவங்க ப்ரீ அப்ளைடாக கொடுத்துருக்காங்க. பட் ஃபிங்கர்பிரிண்ட் வந்து கொஞ்சம் அதிகமாகவே அட்ராக்ட் ஆகுது. பட் சம்திங் இஸ் பெட்டர் தான் நத்திங். ஏதோ ஒன்று கொடுத்துருக்காங்களேன்றது சந்தோஷப்படலாம். டாப்பில் வந்து அந்த ஸ்பீக்கர் வெண்ட்கான போட்டிருக்கு. செகண்டரி மைக்கு, அதுக்கப்புறமா IR பிளாஸ்டர் இருக்குது. அப்படியே ஃப்ரண்ட் சைடு நம்ம வந்து இயர் பீஸ் கொடுத்துருக்காங்க. அது கீழே வந்து அந்த ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா சென்டர் கன்சோல் டிஸ்பிளேல இருக்குது. அப்படியே ரைட் சைடு நம்ம வந்து வால்யூம் பட்டன்ஸ் இருக்குது. அது கீழே வந்து பவர் பட்டன் இருக்குது. ஃபிங்கர்பிரிண்ட் ஸ்கேனர்லேயே வந்து பவர் பட்டன் எம்பட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ பட்டனோட ஃபீட்பேக் வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்குது. அப்படியே நம்ம பாட்டமுக்கு வந்து மெயின் ஸ்பீக்கர் இருக்குது. டைப் சிக்கான சார்ஜிங் போட்டு மெயின் மைக்கு, ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது. அதை வந்து ரீடைன் பண்ணியிருக்காங்க, ஸ்கிப் பண்ணல. மற்றபடி லெஃப்ட் சைடில் வந்தோன்னா சிம் ட்ரேக்கான ஸ்லாட் இருக்குது. சிம் ட்ரே வந்து ஒரு ஹைப்ரிட் ஸ்லாட் தான் கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து டெடிகேட்டட் SD கார்டு ஸ்லாட் கொடுக்கல. மேலே வந்து ஒரு ரப்பர் கொடுத்துருக்காங்க. இந்த ரப்பர் எதுக்காகனா தண்ணி எதுவுமே வந்து உள்ளே இறங்காமல் இருக்கிறதுக்கு லைட்டாக வச்சு ஹெல்ப் ஆகும் இந்த ரப்பர். ஸோ இதுலேயே வந்து 64GB மாடல் இருக்குது. அந்த மாடல் நீங்கள் சூஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா SD கார்டு ஸ்லாட் வந்து ஹைப்ரிடாக தான் இருக்குது. அதுவும் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த ஸ்லாட்டில் வந்து நீங்கள் 2 4G சிம் கார்டு இல்லைனா ஒரு 4G சிம் கார்டு அண்ட் ஒரு SD கார்டு போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். சில பேர் கேட்கலாம் 5G சிம் கார்டு போடலாமே அப்படின்னு. பட் நம்ம ஊரில் இப்போதைக்கு 5G இல்லாதனால நம்மளால் வந்து 5G சிம் கார்டு யூஸ் பண்ண முடியாது. சுவிட்ச் ஆன் பண்ணதுக்கப்புறமா ஒரு ஹாப்டிக் ஃபீட்பேக் கூட வந்து MI லோகோ வந்திருக்கு. பட் இந்த வாட்டி MI லோகோ வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஏன்னா MIUI 12.5 அவுட் ஆஃப் தி பாக்ஸ் வருது போல். ஸோ ஃபோனை வந்து நம்ம செட்டப் பண்ணி முடிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி வந்து வெயிட் பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும், அவுட் ஆஃப் தி பாக்ஸ் வந்து MIUI 12.5 வருது. ஃபோனோட வெயிட் வந்து 196 கிராம் இருக்குது. ஸோ லாங்குவேஜ் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா கண்ட்ரி வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே வந்து இந்த ஃபேஸ் மோஜி ப்ரைவசி பாலிசி வந்து நீங்கள் அதை டிசேபிள் பண்ணிக்கலாம்.
ஸோ யூசர் அக்ரிமெண்ட் அண்ட் ப்ரைவசி பாலிசி மட்டும் வந்து நீங்கள் எனபிள் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. அதுக்கப்புறமா வந்து செக்கிங் ஃபார் சிம் கார்டு இருக்குது. நீங்கள் எப்பயே வந்து சிம் கார்டு போடலாம், இல்லைனா சிம் கார்டு வந்து நீங்கள் அப்புறமா கூட பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நான் கொடுத்துட்றேன். ஸோ வைஃபை வேணால் கூட நீங்கள் இங்கேருந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். 2.4 GHz 5 GHz ரெண்டு பேண்டுமே வந்து நம்மளுக்கு காட்டுது. நான் இப்போ வந்து 5 GHz பேண்ட் கனெக்ட் பண்ணுறேன். வைஃபை கனெக்ட் பண்ணிட்டோம், நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். அண்ட் காப்பி ஆப்ஸ் அண்ட் டேட்டா இருக்குது பார்த்தீங்களா. இப்போவே நீங்கள் பழைய ஃபோன்லேருந்து டேட்டா காப்பி பண்ணோன்னா இதை செலக்ட் பண்ணுங்கள். அந்த பார்ட் வந்து நீங்கள் ஃபோன் செட்டப் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா கூட வந்து நம்ம டேட்டா காப்பி பண்ணிக்கலாம். கூகுள் அசிஸ்டன்ட் யூஸ் பண்ணி செட்டப் மை ஃபோன் நீங்கள் கமெண்ட் கொடுத்தீங்கனாலே போதும். அதுக்கப்புறமா வந்து மெயில் ஐடி கேட்குது, இதை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. தேவைப்படுதுன்னா நீங்கள் மெயில் ஐடி வந்து இங்கேயே கூட கொடுத்துக்கலாம், இல்லை நம்ம பொறுமையாக கூட உள்ளே போய் கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே கூகுள் சர்வீசஸ் இருக்குது பார்த்தீங்களா, உங்களுக்கு தேவையானது மட்டும் நீங்கள் எனபிள் பண்ணிக்கோங்க. நான் வந்து மொத்தமாக டிசேபிள் பண்ணிவிட்டு அக்செப்ட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறமா வந்து ரிவ்யூ அடிஷ்னல் ஆப்ஸ் வந்து நீங்கள் ஓகே கொடுத்துருங்க. கூகுள் ஆப்ஸ் தான் இருக்குது, ஃபைல்ஸ் கோ ஆப். இப்போ வந்து செட் பாஸ்வேர்ட் கேட்குது. இந்த இடத்துல வந்து நீங்கள் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு ஃபோனை செட்டப் பண்ணிவிடுங்க. ஸோ பாஸ்வேர்ட் கொடுத்தாச்சு. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் மட்டும் நான் எனபிள் பண்ணிடுறேன். லைட்டாக வந்து சைடில் நீங்கள் ஃபிங்கர் பிரிண்ட்டை ப்ரெஸ் பண்ணி எடுத்தாலே போதும். அண்ட் இந்த அடிஷ்னல் செட்டிங்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல மட்டும் நீங்கள் வந்து லொக்கேஷன் டிசேபிள் பண்ணிவிடுங்க. சென்ட் யூசேஜ் அண்ட் டயக்னோஸ்டிக் டேட்டா வந்து டிசேபிள் பண்ணிவிடுங்க. பர்சனல் ரைட்ஸ் ஆட் வந்து மறக்காமல் டிசேபிள் பண்ணி வச்சுருங்க, டர்ன் ஆஃப் கொடுத்துருங்க. அதுக்கப்புறமா வந்து கிளான்ஸ் ஃபார் எம்ஐ இதை வந்து டிசேபிள் பண்ணிவிடுங்க. கிளான்ஸ் ஃபார் எம்ஐனா லாக் ஸ்க்ரீனில் வந்து வால்பேப்பர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராம் இருக்குது பார்த்தீங்களா, இதையும் வந்து மறக்காமல் டிசேபிள் பண்ணிவிடுங்க. ஸோ அடிஷ்னல் செட்டிங்ஸில் இருக்கிறது எல்லாமே டிசேபிள் பண்ணுறேன். பெருசாக நம்மளுக்கு யூஸ் ஆக போகிறது எதுவும் கிடையாது. அதுக்கப்புறமா வந்து ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு தேவைப்படுதுன்னா ஒய்ஃபை அண்ட் மொபைல் டேட்டா செலக்ட் பண்ணிக்கலாம், இல்லை அதையும் வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் கொடுத்துலாம். நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறமா டிஃபால்ட் லான்ச்சர் வந்து செலக்ட் பண்ண கேட்கும். பை டிஃபால்ட்டாக கிளாசிக் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா ஹோம் ஸ்க்ரீன்லேயே வந்து எல்லா ஆப்ஸுமே இருக்கும். ஆப் ட்ராயர் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும். அண்ட் இப்போ வந்து நம்ம செட்டப் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். எப்படியே சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து MIUI செட்டப் பண்ணிட்டோம். அண்ட் இப்போ வந்து நம்ம ஃபோனை செட்டப் பண்ணி முடிச்சிட்டோம். செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிடலாம். செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா டிஸ்பிளே செட்டிங்ஸ்குள்ளே போய் பார்க்கலாம். இங்கே ரெஃப்ரெஷ் ரேட் பார்த்தோன்னா பை டிஃபால்ட்டாக வந்து 60 தான் இருக்குது. இது வந்து நீங்கள் ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ வந்து 90 Hz ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து 90 Hz வரைக்கும் சப்போர்ட் ஆகும். அபவுட் ஃபோனுக்குள்ளே போனால் MIUI 12.5.1 ஸ்டேபிள் வெர்ஷனில் தான் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. அவுட் ஆஃப் தி பாக்ஸே வந்து நமக்கு MIUI 12.5 வருது. ஆண்ட்ராய்டு வெர்ஷன் பார்த்தோன்னா ஆண்ட்ராய்டு 11 ரன் ஆகிட்டு இருக்கு. நவம்பர் மந்த் செக்யூரிட்டி அப்டேட்டில் இருக்குது. ஸ்டோரி நம்ம பார்த்தோன்னா 128 GB 21 GB வந்து ஆக்குப்பை இருக்குது. 106 GB வந்து நமக்கு ஃப்ரீயாக இருக்குது. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு நம்ம பார்த்துக்கலாம். இந்த ஃபிங்கர் பிரிண்ட் ரெகக்னேஷன் மெத்தட் வந்து பை டிஃபால்ட்டாக ப்ரெஸ்ஸில் இருக்குது, அதை வந்து டச்சுக்கு மாற்றிடுங்க. ஸோ இப்போ வந்து டச் மாற்றினதுக்கப்புறமா சும்மா டச் பண்ணாலே வந்து அன்லாக் ஆகிடுது. ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் நல்லா ஃபாஸ்ட் அண்ட் ரெஸ்பான்சிவாக இருக்குது, நீங்களே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அப்படியே வந்து நம்ம ஸ்பீக்கர் டெஸ்ட்டை வந்து செக் பண்ணி பார்த்துடலாம். லவுட்னஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் த யூஸருக்கு இதுவே வந்து சஃபிஷியண்ட்டாக இருக்கும். சாஃப்ட்வேர்னு பார்த்தோன்னா MIUI 12.5 தான் ஆப் ட்ராயர் சப்போர்ட் இருக்குது. மற்றபடி வந்து MIUI 12.5 வந்து ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். ஆப்ஸ் எதுவுமே வந்து ப்ரீ இன்ஸ்டால்டாக இருக்காது. அது இது நிறைய பில்டப் கொடுத்தாங்க. பட் உள்ளே நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், ஏகப்பட்ட ஆப்ஸ் வந்து இஷ்டத்துக்கு கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ நம்ம ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தோன்னா அமேசான் இருக்குது. அமேசான் கூட நம்ம யூஸ் பண்ணிப்போம். அண்ட் கூகுள் டயலரில் தான் வருது இந்த ஸ்மார்ட் ஃபோன். கூகுள் டயலர், கூகுள் SMS தான். MIUI டயலர் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் வரல. அதுக்கப்புறமா வந்து FM ரேடியோ சப்போர்ட் இருக்குது, நல்ல விஷயம் தான். அது கேலரி, ஸோ கெட் ஆப்ஸ் வந்து இருக்குது. கெட் ஆப்ஸோட தொல்லை வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஸோ கெட் ஆப்ஸ் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, கெட் ஆப்ஸோட நோட்டிஃபிகேஷன் மட்டும் நீங்கள் டிசேபிள் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். மற்றபடி வந்து லிங்க்டின் இருக்குது, அன்இன்ஸ்டால் பண்ண முடியும் லிங்க்டினா. அண்ட் மீ கிரெடிட், மீ பேலாம் இருக்குது. ஸோ மீ பே வந்து நம்மளால் அன்இன்ஸ்டால் டிசேபிள் எதுவும் பண்ண முடியாது. பட் மீ கிரெடிட்டை வந்து அன்இன்ஸ்டால் பண்ண முடியும். மோஜோ, நெட்ஃப்ளிக்ஸ் இதெல்லாம் இருக்குது. மோஜோ வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். மீ ஸ்டோர் இருக்குது, மீ ஸ்டோர் அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். மற்றபடி அந்த மீ எம்ஐயோட சர்வீசஸ் ஆப்பு, ஸ்கேனர் இதெல்லாமே கொடுத்து வச்சுருக்காங்க. ப்ளோட் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. சில ஆப்ஸ் வந்து நம்மளால் அன்இன்ஸ்டால் பண்ண முடியும். ஃபேஸ்புக்கும் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். சரி, ஸ்மார்ட் ஃபோன் நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இப்போ வந்து அன்பாக்சிங், அந்த ஃபர்ஸ்ட் செட்டப்லாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருப்பீங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. பட் அதில் என்ன ஒரு சின்ன ஆறுதல்னு பார்த்தோன்னா 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. பட் ஏற்கனவே லான்ச் பண்ண Redmi NOTE10 சீரிஸில் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருந்தாங்க. ஒரு 5G ப்ரௌசர் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால நமக்கு வந்து அந்த டிஸ்பிளேல ஒரு சின்ன காம்ப்ரமைஸ் இருக்குது. பர்ஃபார்மன்ஸ் வைஸ் நம்ம பார்க்கும்போது ஏற்கனவே வந்து Realme 8S யூஸ் பண்ணியிருந்தேன். பர்ஃபார்மன்ஸில் எந்த ஒரு பெருசாக காம்ப்ரமைஸ் இல்லை, நல்ல ப்ராமிசிங்காக இருந்திருக்கு. MIUI இதில்
இருக்கிறதுனால கண்டிப்பாக நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்தா தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் எந்த அளவுக்கு ஃபேர் ஆகுதுன்னு நம்மளுக்கு தெரியும். பில்டு குவாலிட்டி வந்து ஓரளவுக்கு ஆவரேஜாக தான் இருக்குது. ஏற்கனவே வீடியோவில் சொன்ன மாதிரி வந்து பேக் சைடில் நீங்கள் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கனாலே அமுங்குது. மற்றபடி வந்து கேமரா நம்ம பார்த்தோன்னா 50 மெகா பிக்சல் அப்படின்னு பேப்பரில் பார்க்குறது கொஞ்சம் கெத்தாக இருந்தாலுமே வந்து ரியல் வேர்ல்டில் ஓரளவுக்கு ஆவரேஜான கேமரா பர்ஃபார்மன்ஸ் தான் இருக்குது. வீடியோவில் வந்து 4K சப்போர்ட் கிடையாது. இந்த வீடியோவில் வந்து நான் சாம்பிள் இமேஜஸ்லாம் அட்டாச் பண்ணுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். மெயின் கேமரா வந்து 50 மெகா பிக்சல் கேமரா. இதுக்கு வந்து f1.8 ஒரு வைடர் ஆப்பர்ச்சர் கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலுமே வந்து லோ லைட்டில் ஃபோன் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆக தான் செய்யுது. ஃப்ரண்ட் கேமரா ஒரு 16 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. பட் ஸ்டில் லோ லைட்டில் நீங்கள் எடுக்கக்கூடிய ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கும். ஒரு நல்ல லைட்டிங் கண்டிஷனில் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் கேமரா ஓரளவுக்கு டீசெண்டான ஃபோட்டோஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது. பட் ஸ்டில் ரியரில் வந்து கொஞ்சம் அந்த ஓவர் சேச்சுரேஷன்லாம் பார்க்க முடியுது. சில சுச்சுவேஷனில் ஃபோட்டோஸ் எல்லாமே கொஞ்சம் அன்நேச்சுரலாகவும் இருக்குது. ஹெச்டிஆர் வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது. கேமரா பற்றி டீட்டெயிலாக வந்து நான் இன்னொரு வீடியோவில் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இந்த ஸ்மார்ட் ஃபோனில் எனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹாப்டிக் ஃபீட்பேக் வந்து சூப்பராக இருக்குது. இதே ஒரு பழைய ஸ்மார்ட் ஃபோன்லேருந்து நீங்கள் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு அப்கிரேட் பண்ணும்போது ஹாப்டிக்ஸில் கண்டிப்பாக வந்து டிஃபரன்ஸ் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. மற்றபடி டிஸ்பிளே என்ன தான் வந்து எல்சிடி இருந்தாலுமே வந்து அவுட்டோர் பிரைட்னஸ் கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருக்குது. ஏற்கனவே நம்ம பார்த்த ரெட்மி நோட் 10 இருக்கட்டும், நோட் 10 ப்ரோ சீரீஸாக இருக்கட்டும், அதில் வந்து அவுட்டோர் பிரைட்னஸ்லாம் அடிச்சு துவம்சம் பண்ணிச்சு. உச்சி வெயிலெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஃபோன் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆக தான் செய்யுது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா எல்லாமே வந்து கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த ஸ்மார்ட் ஃபோன் நான் ஃபுல்லாக யூஸ் பண்ணி பார்த்துட்டு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கூடிய சீக்கிரமாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். என்னோட நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது வந்து ரெட்மியில் 5G ஃபோன் வாங்கணும் அப்படின்னு நினச்சேன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ இது வந்து ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோனை தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த 5G கிமிக் எல்லாத்தையும் வந்து தூக்கி போட்டுருங்க. எவ்வளோ 5G பேண்ட் இருக்குது நான் சீரியஸாக நானும் போய் பார்க்கல. அது இருந்தாலுமே வந்து அதை பெருசாக கண்டுக்காதீங்க. ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை.